அசைன்மெண்ட் ஆர்டர் அதாவது ஒதுக்கீட்டு ஆணை. அதேபோல் கிராண்ட் ஆர்டர் இது என்னென்னா வழங்கல் ஆணை. அதேபோல் இன்னொன்று டிகேடி ஆர்டர் அப்படின்னு வருவாய்த்துறையில் இந்த மாதிரி 3 ஆர்டர் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆர்டர் இது என்னென்னா ஒதுக்கீட்டு ஆணை அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னா, அரசு சொந்தமான நிலத்தை, அதாவது அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு நபருக்கு பயன்படுத்தவும் வைத்திருக்கவும் சில நிபந்தனைகளுடன் வழங்கக்கூடிய ஆர்டர், அதுதான் அசைன்மெண்ட் ஆர்டர், ஒதுக்கீட்டு ஆணை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த அசைன்மெண்ட் ஆர்டர் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகள், ஏழை மக்கள், அதேபோல் சுதந்திர போராட்ட தியாகிகள், அதேபோல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆர்டரானது வழங்கப்படுகிறது. இந்த அசைன்மெண்ட் ஆர்டரோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலமானது முழு சொந்த உரிமை கிடையாது, அதாவது அப்சல்யூட் ஓனர்ஷிப் கிடையாது. விற்பனை, தானம், மாற்றம் இவைகளுக்கு பொதுவாக அனுமதி கிடையாது. இந்த மாதிரி நிபந்தனைகளை மீறினால் அரசானது திரும்பவும் நிலத்தை கைப்பற்ற முடியும். இதுதான் அந்த அசைன்மெண்ட் ஆர்டரோட முக்கிய அம்சங்கள். அடுத்து இந்த அசைன்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வேயன் இருக்கும், அதேபோல் எக்ஸ்டெண்ட் பரப்பு இருக்கும், அந்த கிராமம், அதேபோல் அதில் சில நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதுதான் அசைன்மெண்ட் ஆர்டர். அடுத்து கிராண்ட் ஆர்டர் இது என்னென்னா வழங்கல் ஆணை அப்படின்னு சொல்லப்படுது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அரசானது ஒரு நபருக்கு நிலத்தை முழுமையாக வழங்கக்கூடிய ஆணை தான் கிராண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் அரசு சில நேரங்களில் அப்சல்யூட் கிராண்ட், அதாவது முழு உரிமையுடன் அல்லது சில நிபந்தனைகளுடன், அதாவது கண்டிஷனல் கிராண்ட், இதன் அடிப்படையில் அரசு ஒரு நபருக்கு நிலத்தை வழங்கலாம். அடுத்து இன்னொன்று டிகேடி ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா டார்கெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு இதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லப்படுறாங்க. அதாவது தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அசைன்மெண்ட் ஆர்டருக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப சொல்லு தான் இந்த டிகேடி ஆர்டர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசு நிலத்தை தனிநபருக்கு அதேபோல் விவசாய பயன்பாட்டிற்கு ஒதுக்குவதற்கான ஆர்டர், அதுதான் இந்த டிகேடி ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிகேடி ஆர்டர் அப்படிங்கிறத டிகேடி பட்டா அப்படின்னு பல பெயரில் அப்படிங்கிற பெயரில் பலர் அறிந்திருப்பார்கள்.